எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இப்போ டெல்லியில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு, அதன் பிறகு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ ஒரு ப்ராடர் சம்மரியாக இப்போ கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஊடகங்களில் வர்றது பார்த்திங்கன்னா 32 இடங்களில் குண்டு வைக்கணும் அப்படின்றது தான். இப்போ இந்த சமீபத்தில் வச்ச இந்த குண்டு அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே, நம்ம அனலைஸ் பண்ண மாதிரியே 2 கிலோ வரைக்குமான அமோனியம் நைட்ரேட், கூடவே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மற்றும் சில வெடிப்பொருட்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 கிலோவுக்கு அளவு பயன்படுத்தப்பட்ட இந்த எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றது அந்த ரெட்ஃபோர்ட்டோடைய மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 30 அடி கீழே பூமி கீழே இருக்கும், அந்த இடத்துல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. வெறும் 2 கிலோ கூட பெட்ரோலியமோட அந்த தீப்பற்றி எரியும்போதே நான் சொல்லியிருந்தேன், இதில் கண்டிப்பாக கூட ஏதாவது ஒரு இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி, தீப்பிடிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இப்போது போலீஸ் மூலிமா, ஊடகங்கள் மூலிமா வந்திருக்கு. மொத்தம் பிடிபட்டது 2900 kg. இதில் ரொம்ப துரதிருஷ்டவசமாக இதில் பிடிபட்ட ஒரு கணிசமான வெடிப்பொருட்கள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நௌகாம் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரும் ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்பவும் துக்கமான சம்பவம். அது வெடித்து செதறி 9 காவல்துறையினர் கொல்லப்பட்டிருக்காங்க, 23 பேர் காயமடைஞ்சிருக்காங்க, ரொம்ப படுகாயமடைஞ்சிருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளோஷனை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனை பிரித்து போய் கிட்டத்தட்ட 300 அடி தாண்டிலாம் போய் சடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் உயிரிழந்த நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளை காவல் காக்கும் அந்த காவலர்களுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சலி செலுத்துவோம். இதோட சீரியஸ்னஸ் என்ன இப்போ அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இந்த ரேடிக்கலைசேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிக்கிட்டு இருக்கு. ரேடிக்கலைசேஷனில் இப்போ பல வகையாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ரேடிக்கலைசேஷன். ஒன்று இந்த மதம் சம்மந்தப்பட்டு வர்றது, இன்னொன்று காலிஸ்தான் இந்த பிரிவினை சம்மந்தப்பட்டு வருது. இப்போ இதோட மூமெண்ட் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, இந்த ரேடிக்கலைசேஷன் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி என்ஐஏ மற்றும் அந்தந்த மாநில காவல்துறையோடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஏடிஎஸ் வந்து ரெய்டு பண்ணது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப், டெல்லி, குஜராத், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாநிலங்கள் இது பரவி இருக்குது. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்லேயே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் ரேடிக்கலைசேஷன் நடக்கும். இப்போ கணிசமான அளவு ஆன்லைனில் போயிருக்கு. ஆன்லைனில் புது ஆப்ஸ் மூலியமாக, நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஆப்ஸ் மூலியமாலாம் இன்றைக்கி இந்த ஆன்லைனில் ரேடிக்கலைசேஷன் அப்படின்றது போயிருக்கு. இப்போது இந்த ஐஎஸ்ஐஎஸ் இன்ஸ்பயர்டு ரேடிக்கலைசேஷன் அப்படின்றது டெக்ஸ்ட் தான், வெறும் சித்தாந்தம் தான். இந்த பைத்தியக்காரர்களுக்கு தெரியாது இதில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. அவங்களுக்கு மட்டும், நாட்டுக்கு மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்குமே எல்லாம் பெரிய ஆபத்து இருக்குது. அதே மாதிரி தான் சேர்ந்த ஒரு சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வராங்கன்றது இவங்க புரியாத அளவுக்கு இந்த மூடர்களும் அதில் விழுந்துட்டுருக்காங்க. இப்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டெரர் த்ரெட் என்ன, இப்போ ஃப்யூச்சரில் டெரர் த்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் லெவல் பீப்புள் இதில் சம்மந்தப்பட்ட இந்த டாக்டர் போய் வெடிக்க வச்ச இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின்டு பாம் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறான், ஒரு வெடிகுண்டை தயாரிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறான். ஸோ ஒரு மருத்துவர் அப்படின்றது நம்மளை விட, ஒரு சராசரி மனிதனை விட ஒரு ஐக்கியூ அதிகமாக, புத்திசாலினம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ரொஃபஷன், கடினமான படிப்புகளை கொண்ட ப்ரொஃபஷன். அதில் நல்லா சாதிக்கிறவங்க உள்ளே வரும்போது நாளைக்கு இந்த ஒயிட் காலர் டெரரிசம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி இப்போ வரைக்கும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் அங்கே இருக்குது அப்படின்ற போது போலீஸ் வந்து அவங்க ஈஸியாக சர்விலன்ஸில் வைப்பாங்க, வாகன சோதனைகள் பண்ணுவாங்க, டிஜிட்டல் சர்விலன்ஸில் வைப்பாங்க, பிடிச்சிடலாம். இப்போது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய டாக்டரோ, பூனேயில் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியரோ இந்த வேலையை பண்ணும்போது எல்லாரையும் ஃபிசிக்கலாக இல்லை டிஜிட்டலாக வந்து சர்விலன்ஸில் வைக்கணும் அப்படின்றது காவல்துறைக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சாக நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த மாடல் எல்லாமே இப்போ கம்பார்ட்டமலைஸ் பண்ணிட்டாங்க. கம்பார்ட்டமலைசன் அப்படின்றது தனித்தனியாக, இது ஒரு குரூப் தனி. இப்போ இந்த ரெசின் டெவலப் பண்ண குரூப்பு, அவன் ஒரு டாக்டர், அவன் பார்த்தீங்கன்னா குஜராத்தில், அவனுக்கும் டெல்லியில் இருக்கக்கூடியவனுக்கும் ஒருத்தருக்கு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. குஜராத்தில் ஒரு பயாலஜிக்கல் வெப்பனை ரெடி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கேங்கு,
டெல்லியில் குண்டுவெடிப்பு நடத்துறதுக்கு தனியாக ஒரு கேங்கு, இப்போ வேறு நாட்டோடைய வேறு பகுதிகளில் ஏதாவது செய்யணும் அப்படின்னா தனித்தனியாக ஒரு கேங்கு. ஸோ இன்கேஸ் ஒரு கேங் மாட்டுச்சுன்னா கூட உளவுத்துறைக்கிட்ட இல்லை காவல்துறைக்கிட்ட அடுத்த கேங் வந்து அப்படியே இண்டிபெண்ட்டாக செயல்பட்டுட்டு இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியோடு இவங்கெல்லாம் பிளெண்ட் ஆகி இருக்கிறாங்க. இவங்க வந்து குற்றப்பின்னணி, ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டிங் இது இருக்குது, இதுக்கு முன்னாடி குண்டு வெடிப்புலையோ இல்லை ஏதோ ஒரு ஆர்ம்ஸ் ஆக்ட்லேயோ வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, கேஸ் போயிருக்கு, கம்ப்ளீட்டாக கிடையாது. நார்மலாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான வேலைகளை பண்ணும்போது இந்த மெயின் சொசைட்டியோட பிளெண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஆளுகளை ஐடென்டிஃபை பண்ணி பிரித்து எடுக்குன்றது அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸு இது என்கிரிப்டடு, இதை வந்து பிரேக் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்றதே பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. லைவ் இன்டர்செப்ட்லாம் வந்து பண்ணவே முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆப்ஸு டெட் இமெயில்ஸ்னு சொல்லி நான் டீட்டெயில் போக விரும்பல, நானே எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சில முக்கியமான டெக்னிக்கல் பிரச்சனைகளுமே இதில் இருக்குது. முதல் மாதிரி ஈஸியாக காவல்துறையால் ஒரு மொபைல் எடுத்தோம், சிடிஆர் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. ஒரு நார்மல் க்ரைமில் இன்வெஸ்டிகேஷனில் பண்ணக்கூடியதை இவங்க வந்து சாமர்த்தியமாக ரொம்ப கிளியர் கட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு வரக்கூடிய ஃபினான்சிங் பார்த்திங்கன்னா ஹவாலா மூலிமா இன்றைக்குமே இருக்குது. எப்படி ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி ஹவாலா அப்படின்றது ஒரு பேரல் சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கி பிட்காயின்ஸ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. மெயின் கிரிப்டோ கரன்சிஸ் ஒரு பிரச்சனையாக இருக்குது. கிரிப்டோ கரன்சிஸை ட்ராக் பண்ணி அது மூலிமா இது பண்ணுறது, பல நிறுவனங்களை உருவாக்கி வைக்கிறது, பல என்ஜிஓக்களை உருவாக்கி அந்த இடத்துல இது பண்ணுறது. இப்போ இந்த அல்ஃபலா அப்படின்ற அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டால் நடத்தப்படக்கூடியது, ஒரு தன்னார்வலர் நிறுவனம், சமூக சேவைக்காக நடத்தப்படுறதா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ அவங்க மேலேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க டெல்லி போலீஸ். இப்போ அங்கே ஏதோ ஒன்று பிரம ஃபேஷியல் எவிடன்ஸ் இருந்திருக்கு, அதனால தான் இப்போ இந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஈஸியாக காவல்துறையினர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன்றது பெயின்ஸ் டேக்கிங் ப்ராசஸ். மணிக்கணக்காக ஒருத்தனை உட்கார வச்சா உண்மை பேசுகிறானா பொய் பேசுகிறானா அவ்வளோ எவிடன்ஸையும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எழுதி அதன் பிறகு அதை அனலைஸ் பண்ணி அது பிறகு இன்னொரு சாட்சியை கூப்பிட்டு அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி இல்லை இன்னொரு அக்யூஸ்டை கூப்பிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணி இதில் வந்து மேலதிகாரிகளோட ப்ரெஷரையும் எடுத்துக்கிட்டு அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் தான் பண்ணுறாங்க. பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை வானத்துலேருந்து கூச்சி வந்தவங்க கிடையாது. சராசரி நடுத்தர மக்கள் நம்மளை மாதிரி சேலரி வாங்கக்கூடியவங்க ஒரு 50,000 ஒரு 1.5 லட்சம் தான் அவங்களோட சேலரி அதிகபட்சமாக இருக்கும். அவ்வளோ அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது, சோஷியல் கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16-18 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். சோறு தண்ணி இல்லாமல், அதுவும் க்ரைம் ஸ்பாட்டில் மைண்டே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபெட்டிக் ஆகும். பட் அதை தான் நம்ம வந்து கிளியர் கட்டாக இது பண்ணணும். ஸோ ஒன்று டீட்டெயிலாக அதில் போய் இருக்கக்கூடிய நியூஆன்சஸை பிடிச்சி என்ன அடியாளம் வரைக்கும் போய் அதில் இருக்கக்கூடியதை எடுக்கிறது, தோண்டி எடுக்கிறது. இன்னொன்று ஸ்பீடு. நீங்கள் ஸ்பீடாக விசாரணைக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் அந்த ஆட்களை மிஸ் பண்ணிடுவீங்க. இல்லை ஆட்களை மிஸ் பண்ணல அப்படின்னா இங்கே ப்ரெஷர், இப்போ காவல்துறை என்ன செய்யுது, உளவுத்துறை என்ன செய்யுதுன்ட்டு. நம்மளுடைய சமூக பொறுப்பு, தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். நமக்கு அது வந்து தெரியாத சப்ஜெக்ட்டு, அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள நம்புவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரிலுடைய லிங்கில் வரக்கூடியவங்க இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் பல கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஒரு அரசு இயந்திரம் எப்படி இயங்கும் தெரிஞ்சவங்க இதில் இருக்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தானது. அதுவுமே ஒரு புது கன்சர்னை வந்து எழுப்பியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, என்ன அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு. தடுக்கப்பட்ட எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலையுமே பயங்கரவாத தாக்குதலையுமே போலீஸாலேயோ இல்லை வந்து இன்டெலிஜென்ஸாலேயோ ஓப்பனாக சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ லிமிட்டட் இன்ஃபர்மேஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட்டு உடனடியாக இது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன். இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு இன்டெலிஜென்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு காவல்துறையினோட ரோல் என்ன, எதை பற்றியும் தெரியாமல் எங்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, எங்கிட்ட ஒரு சேனல் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எதை வேணால் பேச வேண்டியது. எலெக்ஷனுக்காக பண்ணாங்க, இதுக்காக பண்ணாங்க, அதுக்காக பண்ணாங்க. இதை அவங்க பாகிஸ்தான் பக்காவாக பிக்கப் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் சென்டர் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி இங்கே யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் குறிப்பாக ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்களோ அதை எடுத்து அவங்க வந்து இமீடியட்டாக சொல்லிட்டாங்க, இது ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன், இந்தியா வேணும்னே எங்கள் மேலே இது பண்ணுறாங்க, இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நரேட்டிவை இந்தியன் ஏஜென்சிஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக நம்ம ஆட்கள் வந்து பதிவுகள் போட்டுட்ருக்காங்க.
ஒரு சென்சிபிளான ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ இது. இந்த சென்சிட்டிவான இஷ்யூவில் அரசியல் லாபத்துக்காக உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கலன்றதுக்காக எதை வேணால் பேசுறதுன்றது சரியாக இருக்காது. இப்போ பெங்களூர்லேயுமே ஒரு ராமேஸ்வரம் கேஃபேல ஒரு மாதிரி சம்பவம் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம அப்போவே சொன்னோம், இதில் என்ன உண்மை இருக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை அவங்க அரசு சொல்லுவாங்க. அவங்க அக்கௌண்டபிளாக இருக்கிறாங்க, அந்த மாநில அரசு அவங்க சொல்லுவாங்க. பிறகு அவங்க மாநிலத்தோட துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்தாரு. விசாரணைகள் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டிஷர்ட்டில் இருந்த லேபிளை வச்சு அந்த விசாரணையை பக்காவாக முடித்து எண்ணெயை க்ளோஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஜஸ்ட் ஒரு மாத காலத்துக்குள்ளே எந்த க்ளூவுமே கிடையாது. முகத்தில் மாஸ்க் போட்டிருக்கு, மேலே தொப்பி போட்டிருக்கு, ஆள் வந்து இவ்வளோ உயரம் இருக்கிறான் தான் மட்டும்தான். ஆனால் நம்ம காவல்துறை எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயிரை கொடுத்து வேலை செஞ்சு பண்ணாங்க. ஸோ அந்த பேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது, பாகிஸ்தான் இதை எதிர்பார்த்துருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக இதுக்கான ரியாக்ஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு செஞ்ச உடனே அவங்களுடைய இராணுவத்தை வந்து உடனடியாக ஒரு ஹை அலர்ட்டில் வச்சுட்டாங்க. ஸோ தட் இந்தியா சர்ப்ரைஸாக உடனடியாக ஒரு தாக்குதலை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸைஸ் திரிஷூலுக்காக இந்த ட்ரைஸ் சர்வீசஸ் முப்படைகளுடைய அந்த கூட்டு இராணுவ பயிற்சி கிட்டத்தட்ட 20-25,000 இராணுவ வீரர்கள் அதில் இருக்கிறாங்க. டாங்கிகள், விமானங்கள், ஏவுகணைகள், நம்மளுடைய ட்ரோன்ஸு, அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. இந்தியா இப்போ அதை டீஇண்டெக்ட் பண்ணல, அது அங்கேயே தான் இருக்குது. ஜென்ரலாக நாட்டோட பல பகுதிகளில் இருந்து போய் எல்லைக்கு போய் போர் ஒத்திகை பண்ணிட்டு திரும்ப வருவாங்க. இப்போ நம்ம அதை பண்ணாமல் இருக்கோம். இப்போ இந்த கிராஸ் பார்டர் எஸ்கலேஷன் அப்படின்றது கிளியர் கட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நாட்டில் இந்த அசிமூனிரோட வச்ச ஒரு குண்டு அங்கே வந்து வெடிக்குது, கோர்ட்டில் வெடிக்குது, கிளியர் கட்டாக தெரியுது. இவங்க வந்து மனித வெடிகுண்டு வந்துச்சுன்றாங்க. அந்த ஆள் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்கிற இந்த இதுதான் வந்து வெடிக்குது. அதுக்கு வந்து டிடிபி கிளைம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து இந்தியா தான் செஞ்சது. தெறிக்கி தாலிபான் கிளைம் பண்ண பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெறிக்கி தாலிபான் வந்து இந்தியா ஆதரவு பெற்ற ஒரு பயங்கரவாத இயக்கம். ஸோ இந்தியா கொடுக்கக்கூடிய நரேட்டிவை ப்ரீஎம்ப்ட் பண்ணி அவங்க முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவோடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக சீரியஸான த்ரெட் அப்படின்றது ஹோம் க்ரோன் அப்ராட் பேக்ட் டெரரிசம். நம்ம நாட்டு மக்கள் வெளிநாட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள்லேருந்து மூளை செலவை செய்யப்பட்டு ரேடிக்கலைஸ் ஆகி இவ்வளோ மக்களை கொல்லணும்னு சொல்லி சொந்த நாட்டு மக்கள் என்ன இல்லை, நீ வந்து மெடிக்கல் காலேஜில் அரசாங்கத்தோடைய சலுகையில் தான் படிக்கிற, நாம் கட்டுற வரி பணத்தில் தான் நீங்கள் போய் அரசாங்க காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபீஸ் சப்சிடைஸ்டு, அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு, நல்ல இடங்களில் வேலை பார்க்குறீங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் மாதம் இருக்குது, எல்லாமே இருக்குது, வாக்குரிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா இதுவும் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நீங்கள் வந்து சொந்த நாட்டு மக்களும் அதுவும் கொத்து கொத்தாக எத்தனையோ பேருடைய கனவை வந்து குலைச்சி அவங்கள வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து ஒரு சீரியஸான த்ரெட்டாக நம்ம வந்து பார்த்தாகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன எரர் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருந்தாலுமே அது வந்து ப்ளோ அவுட் ஆகும். மனித உரிமை மீறல்கள், இந்த மீறல்கள்னு சொல்லிட்டு இப்போ இந்த சம்மந்தப்பட்ட கொல்லப்பட்ட இந்த வெடிகுண்டை எடுத்துகிட்டு போய் காரில் வெடிக்க வச்ச அந்த தீவிரவாதி, அந்த பயங்கரவாதியோடைய வீட்டை இப்போ இந்திய ராணுவம் தகர்த்துருக்காங்க. காவல்துறையினர் இந்திய ராணுவம் சேர்ந்து தகர்த்து அந்த வீட்டை வந்து பிளாஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள், இது சட்டப்படி சரியா, இதுபடி சரியான்ட்டு. சட்டம், ஒழுங்கு, நியாயம், மனித உரிமை இது எல்லாமே நம்ம நாட்டில் அரசியல் சாசனத்தை மதித்து சக மனிதர்கள் நானும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு தான் இந்த சட்டமெல்லாம் பொருந்துமே தவிர இந்த மாதிரி காட்டு மிராண்டிகளுக்கும் இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மிருகங்களுக்கும் கண்டிப்பாக பொருந்தாது. ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து இந்த தனி மனித சுதந்திரம் இது வந்து ஓவராக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து வருது. வரக்கூடிய டைம் அப்படின்றது இந்த பிளாஸ்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு வார காலம் கழித்து இப்போ வந்து பார்லமெண்டத்தோடைய குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு. நிறையா இதை பற்றி அவங்க விவாதிப்பாங்க, டவுட்டே வேண்டாம். பட் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டைமில் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அடுத்த 6 மாத காலம் 8 மாத காலம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். குறிப்பாக பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவத்தை இந்த பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ வரக்கூடிய காலங்களில் இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நேற்று கூட என்னோட கரூரை சேர்ந்த சில யங்ஸ்டர்ஸ் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இதனால் என்ன பாதிப்பு? ஒரு 10 பேர் இறக்குறாங்க, அதை விட சாலையில் 100 பேர் இறக்குறாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, கள்ளச்சாராயம் கொடுத்து இறக்குறதையும் சாலை விபத்தில் இறக்குறதையும் இல்லை கூட்ட நெரிசலில் இறக்குறதையும் நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அடிப்படை தப்பு. இது எல்லா நாடுகள்லையுமே நடக்கிறது.
அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பியூரியஸ் லிக்கர் குடிச்சிட்டு இறந்தக்கூடிய கேஸ்லாம் இருக்குது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை நம்ம இன்டர்னலாக டீல் பண்ணுவோம். ஆனால் பயங்கரவாதம் அப்படின்றது இந்த ஒருத்தர் இறந்தால் கூட அது ஏன் சீரியஸ் த்ரெட்டு நமக்கும் சரி நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்துக்கும் சரி அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு உங்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டியோட காஸ்ட் அதிகமாகும். நேற்று ஒரு 8-12 மணி நேரம் டியூட்டியில் இருக்கக்கூடிய காவலர்கள் உங்களுடைய காவல்துறை நண்பர்கள்ட்ட போய் பேசுங்க. இந்த கடந்த 10ஆம் தேதி நவம்பர்லேருந்து 17ஆம் தேதி இந்த 15ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் அவங்களுடைய வேலைப்பளு எப்படி, கண்டிப்பாக நம்ம சொந்த இடத்துல யாராவது ஒருத்தர் காவல்துறையில் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். எவ்வளோ நாள் அவங்கள வந்து நீங்கள் 15 மணி நேரம் ஒர்க் பண்ண வைக்க முடியும்? அப்போ அதிகமான காவலர்கள் தேவைப்படுவாங்க, அதிகமான சிசிடிவிக்கள் தேவைப்படும், அதிகமான ரோந்து பண்ணணும், அதிகமான வண்டி வேணும். ஸோ நம்மளுடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். ஒரே ஒரு பிளாஸ்ட் நீங்கள் இந்தியா முழுக்க இது நடந்துக்கிட்டு இருக்குது. என்னுடைய நண்பர்கள் பல பேர் காவல்துறையில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, உண்மையாக சொல்கிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உளவுத்துறை, எத்தனை இமெயில், எனக்கே 100 இமெயில் வந்திருக்கு, இங்கே இது மாதிரி இருக்குது, நீங்கள் என்ஐஏக்கு வந்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ஐஏவாக இருக்கட்டும், இல்லை சிபிஐயாக இருக்கட்டும், இல்லை மாநிலத்தோட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அவங்களாலும் ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? எத்தனை இமெயில் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸோ அந்த நம்மளுடைய செக்யூரிட்டி மெக்கானிசம், செக்யூரிட்டி அப்பாரட்டஸ் அப்படின்றது பெரிய லெவலில் ஸ்ட்ரெயின் ஆகும். மூணாவது, எந்த நாட்டில் தீவிரவாதம் அதிகமாகிட்டு இருக்கோ அந்த நாட்டை வந்து கண்ட்ரி ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு வைப்பாங்க, கண்ட்ரி ஆஃப் கிரேவ் கன்சர்ன் வைப்பாங்க. சிம்பிளாக அர்த்தம் என்னென்னா, சிரியா அப்படின்றது 1980 வரைக்கும் மிடில் ஈஸ்டில் யூஏலாம் இப்போ தான் வந்துச்சு. சிரியா அவ்வளோ ஒரு அருமையான நாடு. பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற பல நாடுகள் போய் முதலீடு செஞ்சாங்க. ஒரு நல்ல சூப்பராக ஒரு நல்ல வளமாக இருந்த ஒரு கண்ட்ரி இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிரியா சொல்கிறேன், நிறைய நான் 100 இடம் சொல்கிறேன் உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் சிரியாவில். யாராவது ஒருத்தர் சிரியாவில் போய் இறங்குவோமா? ஏன்னா அங்கே பயங்கரவாத தாக்குதல் நடக்குது, குண்டு வெடிப்பு நடக்குது. ஆப்கானிஸ்தான் போகணுன்னு சொல்கிறோம், ஆப்கானிஸ்தான் யாராவது போவீங்களா? கிடையாது, ஏன்னா ஒரு பயம் இருக்குது. பாகிஸ்தான் போய் யாராவது போகணுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பயம் இருக்குது. இந்தியாவுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. 2010 கிட்டத்தட்ட இப்போ 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வருடம் இந்தியாவில் பல இடங்களில் போகவே கூடாது வெளிநாட்டவர்கள் அப்படின்னு இருந்தாங்க. சத்தீஸ்கர் 75 மாவட்டங்கள், எந்த நாடும் வந்து தொழிற்சாலையை ஓப்பன் பண்ணல, டெவலப்மெண்ட் கிடையாது, அந்நிய முதலீடுகள் உள்ளே வராது. இப்போ டேட்டா சென்டர்ஸ் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இன்றைக்கி டேட்டா சென்டர்ஸ், குளோபல் டேட்டா சென்டர்ஸ் இந்தியாவில் வந்துட்டுருக்கு. குறிப்பாக பெங்களூர், டெல்லி, மும்பை, சென்னை போன்ற நகரங்களில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் கேப்பபிலிட்டி சென்டர்னு வரும்போது பல நாட்டர்கள் வந்து இங்கே வேலை செய்வாங்க. இந்த மாதிரி குண்டுவெடிப்பு நடந்ததுன்னா யார் வந்து பண்ணுவாங்க? இங்கேருந்து ஷிஃப்ட் தான் ஆவாங்க. பாகிஸ்தானில் இப்போ சமீபத்தில் 1.5 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பன்னாட்டு நிறுவனங்கள் ஷட்டரை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது. காஷ்மீருடைய முதல்வர் ஒமர் அப்துல்லா அவர்கள் சொல்கிறாரு, எல்லா காஷ்மீரிகளையும் பயங்கரவாதிகள்னு சொல்கிறாதீங்க. நான் சொல்கிறதுல 101% உண்மை இருக்குது. அந்த இடத்துல நான் வாழ்ந்திருக்கேன். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பிராண்டும் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு பக்கம் கோபம் இருக்குது, என்ன சார் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குன்ட்டு. பட் அடிப்படையாக அங்கே இருக்கக்கூடியவங்கள நம்ம சொந்த நாட்டு மக்களை ஐசோலேட் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது நம்மளுது. சமூக ரீதியாக மத பெரியவர்களாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், நமக்கு தீர்வை நோக்கி போகணும். இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி ஒரு இடத்துல வந்து சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஜின்னா ஒரு நாட்டை பிரித்து எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு எல்லாமே அடிப்படையாக இருக்கிறது ஒரு பயங்கரவாத தாக்குதல். தயவு செய்து அடுத்த முறை நம்ம வந்து நிறைய பேர் நான் பார்க்குறோம், சாலை விபத்தில் இருந்திருக்காங்க, கள்ளக்குறிச்சியில் கள்ள சாவு நடந்துச்சு, அதில் இதை விட அதிகமாக நடந்தாங்க, ஹைதராபாத்தில் பஸ்ஸில் ஒரு தீ பிடிச்சது, இதை விட அதிகமாக இருந்தாங்க. அந்த மாதிரி விபத்துகள், தவிர்க்கப்படக்கூடிய விபத்துகள் கூட பல இடங்களில் நடக்கும், எல்லா நாடுகள்லையும் நடக்கும். கிட்டத்தட்ட 20,000 பேர் சாகுறாங்க அமெரிக்காவில் போதைப்பொருள் உட்கொண்டு. ஸோ அதுக்காக வந்து அமெரிக்காவும் இல்லை அங்கே ரெட்டை கோபுர தாக்குதலாக 2,000 பேர் தான் இருந்தாங்க, இல்லை 10,000 பேர் அப்படி வந்து பண்ணுறது சரியான பார்வை கிடையாது. இது ஒரு சீரியஸான ஒரு த்ரெட்டாக தான் நம்ம பார்க்கணும். வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். விமான நிலையங்கள்ந்து, ரயில் நிலையங்கள்ந்து நம்ம எல்லா இடத்துலையுமே முன்னாடி போக வேண்டியது இருக்குது. எனக்கே இப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு, 3 மணி நேரம் முன்னாடி வாங்க அப்படின்ட்டு. அந்த விமான பயணமே 1 மணி நேரம் தான். ஸோ எவ்வளோ எல்லாரும் ஸ்ட்ரெயின் ஆகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் சம்மந்தப்பட்டவங்க தயவு செய்து இந்த மதம் இந்த இனம்னு வராதிங்க. பாதிக்கப்படுறது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் தான், எல்லா இந்தியர்களும் தான் இதில் பாதிக்கப்படுறோம். இதை ஒடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்குது. இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு எந்த விதமான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீட்டெயில் அனலைஸோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.